பிரதமரின் உரிமையை குடியரசுத் தலைவர் எடுத்துக்கொண்டால் சும்மா இருப்பார்களா என கேள்வி எழுப்பியுள்ள முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எப்போதும் உரிமையை விட்டுத்தர மாட்டோம் என திட்டவட்டமாக கூறியுள்ளார். பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தரை நியமிக்கும் அதிகாரத்தை தமிழ்நாடு அரசுக்கு வழங்கி அண்மையில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இந்த தீர்ப்பை பெற உதவியதற்காக பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகளின் நிர்வாகிகள் சார்பில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் நடந்த பாராட்டு விழாவில் முதலமைச்சரை பாராட்டும் வகையில் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் அவர் பேசிய உரைகளும் திரையிடப்பட்டன. இந்திய தேசம் வியக்கும் தலைவன் கலைஞர் வழியை போற்றும் தமிழன், திராவிட விளக்கே தமிழ் மண்ணின் கிழக்கே. சுயாட்சி நாயகருக்கு பாராட்டு விழா என்று வைக்கப்பட்டிருந்த தலைப்பு பற்றி பேசிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மக்கள்தான் சுயாட்சி நாயகர்கள் என்றார். உரிமையை உறக்கச் சொல்லவில்லை என்றால் பொய்கள் நாற்காலி போட்டு அமர்ந்து கொள்ளும் என்றும் தெரிவித்தார். மாநில சுயாட்சி நாயகர்னு இந்த விழாவுக்கான இன்விடேஷன்ல போட்டிருக்காங்க. அது நான் இல்ல, தமிழ்நாட்டு மக்கள் தான். யாராவது பாராட்டு விழான்னு சொன்னாலும் அதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன், டைம் தர மாட்டேன். ஆனாலும் இந்த விழாவுக்கு நான் ஓகே சொன்னதுக்கு காரணம் உச்சநீதிமன்றம் வழங்கின வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு தான். அது தனிப்பட்ட ஸ்டாலினுக்காக இல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் மக்களுக்கும் கிடைச்சிருக்கக்கூடிய வெற்றி. மக்களுக்கு தேவையான திட்டங்களை தீட்டும் போது அவற்றை ஆளுநர் தடுத்தால் என்ன அர்த்தம் என்று முதலமைச்சர் கேள்வி எழுப்பினார். சிஎம் ஆகி மக்களுக்கு தேவையான திட்டங்களை தீட்டினா ஆஃப்டர் ஆல் ஒன்றிய அரசோட ஏஜென்டா நியமிக்கப்பட்ட டெம்பரவரியா இங்க தங்கி இருக்கக்கூடிய ஒரு கவர்னர் அதையெல்லாம் தடுத்து நிறுத்த முடியும் என்றால் மக்கள் போடுகிற ஓட்டுக்கு என்ன மரியாதை? எலெக்ஷன் எதுக்கு நடக்கணும்? ஆளுநர் பதவி என்பது எந்த பயனும் இல்லாத ரப்பர் ஸ்டாம்ப் போஸ்ட். ஒரு கல்லுல பல மாங்காய்களை அடிச்சிருக்கிறோம். நான் கேட்கிறேன், பிரதமரோட உரிமையை பிரசிடென்ட் எடுத்துக்கிட்டா சும்மா இருப்பாங்களா? இந்த ஆளுநர் தொடர வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட முதலமைச்சர் மாணவர்களுக்கான எண்ணற்ற திட்டங்களை செயல்படுத்திக் கொண்டிருப்பதாகவும் மாணவர்களின் எதிர்காலத்திற்காக பாடுபடுவதாகவும் தெரிவித்தார். கல்வி நிலையங்கள்ல சயின்டிபிக் கருத்துக்கள் மட்டுமே கற்பிக்கப்படணும். பகுத்தறிவுக்கு எதிரான முட்டாள்தனமான கட்டுக்கதைகளை, மூட நம்பிக்கைகளை பரப்புற இடமா பள்ளிகள், கல்விகள், பல்கலைக்கழகங்கள் ஒருபோதும் இருக்கக்கூடாது. மாணவர்களை படிக்க விடாமல் செய்ய புதிய கல்விக் கொள்கை, விஸ்வகர்மா திட்டம் என விதவிதமாக ஏமாற்றுகிறார்கள் என்று முதலமைச்சர் குற்றம் சாட்டினார். மாணவர்களை படிக்க விடக்கூடாது. இப்ப புதுசா தேசிய கல்விக் கொள்கை, விஸ்வகர்மா திட்டங்கள் எல்லாம் கொண்டு வராங்க. இன்னொரு பக்க சோசியல் மீடியா மூலமா தவறான அட்வைஸ்களை, திசைதிருப்பல்களை, மறுபக்க மாணவர்கிட்ட சாதிய உணவை தூண்டுகிற பல வகையில் சதி நடக்குது. உங்கள் ரோல் மாடல சோசியல் மீடியாவில் தேடாதீங்க. சோசியல் மீடியா என்பது பொழுதுபோக்குக்கான ஒரு ஸ்பேஸ். செயற்கை நுண்ணறிவு, குவாண்டம் தொழில்நுட்பத்தில் தமிழ்நாட்டு மாணவர்கள் டாப்பாக இருப்பதாக கூறிய முதலமைச்சர் மேலும் முன்னேற வேண்டும் என வாழ்த்தினார். மாணவர்களின் கடமைகளை நிறைவேற்ற திமுகவும் தாமும் துணை நிற்பேன் என்றும் முதலமைச்சர் கூறினார்.